ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம போகிறோம். எதுக்காக போகிறோன்ற வீடியோக்குள்ள போய் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஸ்டாவோட ஐடியா வந்து யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே வந்து கொடுக்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து வெளியில் நம்ம வந்து த்ரெட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். த்ரெட்டிங் வந்து பண்ணுறேன்னா இல்லையா என்னன்றது தெரியலை. மகாக்கா வந்து பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது, அது கொஞ்சம் வலிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா. லைட்டாக தான் வலிக்குன்றாங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். மகாக்கா எடுக்கணும் அப்படின்றாங்க. தெரியல. அதுக்கப்புறம் ஃபேஷியல் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பண்ணுறதுக்காக போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் வருது என்னன்றது தெரியலை. அமௌண்ட்டை கேட்டுட்டு தான் பண்ணுறதா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது நம்ம பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே வரலாம் அப்படின்றதுக்காக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க போகலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்லாம் போட்டாங்க, காமிக்கிறாங்க. ஆர்ச்லாம் போட்டாங்க. நம்ம வந்து அது பேர் என்னது, இதை சொல்லுவாங்களே பந்தல், அதெல்லாம் போடல. ஆர்ச் மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த இருக்குது, வெயிலுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. போட்டாச்சு, நாங்கள் போகணும் இப்போ மகாக்கா வீட்டுக்கு. நாங்கள் வண்டியில் போகிறோம், கிளம்பிட்டோம். நீயா ரணிச்சு சிரிக்கான். நாளைக்கு ரணிஷுக்கு வந்து பர்த்டே. 1 வயசு ஆக போகுது ரணிஷு பிறந்து. 1 வயசு ஆக போகுது எங்கள் ரணிஷுக்கு. நீயா? ஆமாம், வண்டியில் போகிறோம். எது இதுவா? பிளாக் நல்லா இருக்கு. வீட்டில் வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங்லாம் போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கு. நைட் ஆயிடுச்சு அப்படின்னா லைட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய சடங்கு வந்து இந்த மாதிரி லைட்டிங் வச்சாங்க. அப்போ வந்து என்னால் பார்க்க முடியல. ஏன்னா வெளியில் வந்து வரக்கூடாது, வரவிட மாட்டேன்ட்டாங்க. அதனால் என்னால் வந்து அந்த டயத்தில் வந்து பார்க்க முடியல. அந்த டயத்தில் வந்து பார்க்க முடியல. இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்குது. இதே மாதிரி தான் நான் அப்போயே வச்சுருந்தாங்களாம். அப்போ வந்து நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக லைட்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரியாக பார்க்க முடியல என் சடங்குக்கு. இப்போ தான் நல்லா பார்க்குறேன். நல்லா இருக்குது. இனி கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டு போட்டாங்க அப்படின்னா அழகாக தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நான் காமிக்க. அப்போ லைட் வந்து போட்டாங்க. இந்த காமிக்கேன் பாருங்கள், தெரியுதா? ஆனால் கீழேருந்து பார்த்தா தான் ஃபுல்லாக நல்லா தெரியும். அங்கே ஒரு வீட்டில் லைட் தெரியுதுப்பா, அழகாக இருக்குது. கீழேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. நான் அப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா இருட்டாகட்டும், எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கேன். அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பாப்பா இருட்டில் ஒன்றும் தெரியலை. சரி, நான் கீழே போகிறேன். அடுத்து இருட்டானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து காமிக்கேன். பாய். கீழே போவா. போயிட்டு இப்போ வீட்டுக்கே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் ஐப்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து த்ரெட்டிங் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷியல் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது, நீ நாளைக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கான்றதை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். ஃபஸ்ட் டைம் ஃபேஷியல் பண்ணியிருக்கேன், த்ரெட்டிங் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். ஐயோ, த்ரெட்டிங் எடுக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. அவ்வளோ வலிக்குது. எங்கள் அக்கா வலிக்காது, கொஞ்சம் சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் என்னால் வலி தாங்கவே முடியல. என் கண்ணு பாருங்கள், சிவப்பாக இருக்குது. நான் வந்து ஃபேஷியல் பண்ணதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக எரிஞ்சதுனால அப்படி சிவப்பாக இருக்குது. த்ரெட்டிங் பண்ணதை என்னால் முடியவே முடியல. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அழகாக இருக்குது. எடுத்ததுக்கப்புறம் வலி இல்லை. ஆனால் அவங்க எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வலி, என்னால் முடியல. நிப்பாட்டி எடுக்க வச்சேன். மகாக்கா அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வலியே இல்லாத மாதிரி எடுத்தாங்க. அவங்க வந்து தாங்கிக்கிட்டாங்க. என்னால் தாங்க முடியலை, பயங்கர வலிச்சது. ஏன்டா எடுத்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அக்காட்ட தான் கேட்டேன், எங்கள் இப்படிலாம் வலிக்குன்னு தெரிஞ்சிருந்தேன் என்கிட்ட சொல்லலாம்ல, நான் எடுக்காமலாம் இருந்திருப்பேன்ல அப்படின்னே. நாங்கள் நீ எடுக்க மாட்டேன்றதுக்காக தான் நான் சொல்லலை, நானுமே வலியை தாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு ஒரு வழியை எப்படியே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அழகாக இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பொட்டு
பொட்டு இல்லை. ஃபேஷியலும் பண்ணியாச்சு, த்ரெட்டிங் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் வாங்கியாச்சு. அப்புறம் வரும்போது சம்சா வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். செருப்பு எடுத்தோம், முக்கியமானது அதுதான். செருப்பு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.